ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா Redmi Note 9 Pro Max அண்ட் Poco M2 Pro மொபைலுக்கு ரீசெண்டாக MIUI 14 அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டில் இந்த மொபைலில் என்னென்ன சேஞ்சஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு Redmi Note 9 Pro Max இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு MIUI வெர்ஷன் 14.0.2.0க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டோட சைஸ்னு பார்க்கும்போது அரௌண்ட் 500 MB இருக்குது. அண்ட் சேம் Poco M2 Pro இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கும் MIUI வெர்ஷன் 14.0.3.0க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டோட சைஸும் அரௌண்ட் 502 MB இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு Poco M2 Pro ஆர் Redmi Note 9 Pro Max இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்தீங்கன்னா உங்கள் மொபைலோட அப்டேட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த MIUI 14க்கான அப்டேட் வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிடுங்க. அண்ட் இதுவும் ஒரு மீ பைலட் டெஸ்டர்ஸ்க்கான பார்ஷியல் ரோல் அவுட் தான். ஸோ இன்னும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலன்னா வெயிட் பண்ணுங்கள், அகைன் ஃபுல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் மொபைலுக்கும் இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆகும். சப்போஸ் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிடுங்க, அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டுறாதீங்க. இல்லைனா அப்டேட் ரோல் பேக் ஆகிட்டு வேற ஒரு யூஸருக்கு ரோல் அவுட் ஆயிரும். அகைன் உங்களுக்கு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்கு அப்புறமா தான் வரும். ஸோ அப்டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, Redmi Note 9 Pro Max அண்ட் Poco M2 Pro ரெண்டு மொபைலுக்குமே சேம் அப்டேட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டில் இந்த மொபைல்ஸில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப் வந்து இந்தியாவிலேயே மோஸ்ட் பாப்புலரான ஒரு கேமிங் ஆப். இதோட நேம் வந்து TAXAAL. உங்களுக்கு குட் அப்சர்வேஷன் ஸ்கில் அண்ட் ப்ரெடிக்ஷன் ஸ்கில் இருந்ததுன்னா உங்களுக்கான ஆப் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் 10 rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணணும். 1 or 2 times இல்லை 9 times மல்டிபிளாக அமௌண்ட்டை எடுக்க முடியும். அண்ட் இதில் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. வின்னிங் லிஸ்ட் வந்து இருக்கும். அதில் இருக்க செட் ஆஃப் நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி அதில் இல்லாத 2 or 3 நம்பர்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறது மூலமாக 100% வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வின் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட ஆட் பண்ணி UPI ஆர் பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். எவ்ரி மண்டே கிவ் அவேஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் இதில் ஜாயின் பண்ண 500 வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த கிவ் அவேல ஐஃபோன் அண்ட் அதர் எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸும் தராங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, Redmi Note 9 Pro Max அண்ட் Poco M2 Pro ரெண்டு மொபைலுக்குமே சேம் அப்டேட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டில் இந்த மொபைல்ஸில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். ரெண்டு மொபைலுக்குமே ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்சோட லெவல் வந்து லேட்டஸ்ட்டு April 2023 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சிஸ்டமோட ஸ்டேபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸையுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக ரெண்டு மொபைலுக்கும் ஸ்டேபிள் MIUI 14க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த அப்டேட் வந்து Android 12 மேலே தான் ரன் ஆகுது. Android 13 வந்து ரிலீஸ் பண்ணலை. ஏன்னா Redmi Note 9 Pro Max அண்ட் Poco M2 Pro ரெண்டு மொபைலுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 10ஓட லான்ச் ஆச்சு. ஸோ ஆல்ரெடி ரெண்டு மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ், அதாவது Android 11 and 12 வந்து ரிசீவ் பண்ணிருச்சு. Android 13 அப்டேட் வருமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ இந்த அப்டேட்டில் ஒன்லி MIUI 14 மட்டும் ரிலீஸ் பண்ணதுனால தான் இந்த அப்டேட்டோட சைஸுமே 500 MBயில் கம்மியாக இருக்குது. அண்ட் MIUI 14 பொறுத்த வரைக்கும் மெமரி ஆப்டிமைசேஷன்ஸ், ஃப்ளோட்டிங் விண்டோ அண்ட் சூப்பர் ஐகான்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் சேம் டைம் ஒரு சில பக்ஸும் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக Redmi Note 10 Pro மொபைலுக்கும் MIUI 14 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. Android 13 தவிர மற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த மொபைல்ஸ்க்கு சேம் தான். ஸோ MIUI 14ஓட ஃபீச்சர்ஸை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், ஃபைனலாக நீங்கள் ஒரு Redmi Note 9 Pro Max ஆர் Poco M2 Pro மொபைல் யூஸராக இருந்து இன்னும் இந்த MIUI 14 அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் பப்ளிக் ரிலீஸ் அப்போ உங்கள் மொபைலில் இருக்க அப்டேட்டருக்கு இந்த அப்டேட்ஸ் வந்து ரிசீவ் ஆகும். இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் OTA லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு மேனுவலாக அப்டேட் பண்ணிடுங்க. OTA லிங்க் மூலமாக எப்படி மேனுவலாக அப்டேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா ஆல்ரெடி நம்ம சேனல் மேனுவல் இன்ஸ்டால்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேம் மெத்தட் தான். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க உங்கள் மொபைலுக்கான OTA லிங்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக அப்டேட் பண்ணிடலாம். இது வந்து அஃபீஷியல் மெத்தட் தான், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, உங்கள் டேட்டாஸும் சேஃபாக இருக்கும். ஸோ மறக்காமல் அப்டேட் பண்ணிடுங்க. பட் இந்த அப்டேட் வந்து ஒரு பைலட் ரிலீஸுங்கிறதுனால இதை மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு சில யூசர்ஸ்க்கு கான்ட் இன்ஸ்டால், இட் ரெக்யர்ஸ் இன்டர்னல் பீட்டா டெஸ்டர் இந்த மாதிரியான வார்னிங்ஸ் வரும். ஸோ உங்ககிட்ட டேட்டா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆச்சுன்னா இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக நீங்கள் ஒரு Redmi Note 9 Pro Max ஆர் Poco M2 Pro மொபைல் யூஸராக இருந்து இந்த அப்டேட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் பக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.